வணக்கம் நேயர்களே. பிற மதங்கள் சில சமயம் வித்தியாசமான கருத்துக்களை கூறுவதாக நினைத்து கொண்டு இந்து மதத்திலிருந்து எடுத்த கருத்துக்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக குருடர் பார்க்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். மகாபாரதத்தில் இது ஒரு காட்சியாகவே வருகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோடு யமுனை ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அவருக்கு கண் தெரியாத ஒரு நண்பர் சுதாமர் என்று இருக்கிறார். அந்த சுதாமர் கண் தெரியாதவர், ஆனாலும் கிருஷ்ணன் மேல் அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டவர். நண்பரோடு புடைசூழ எல்லோரும் சேர்ந்து விளையாடுவதில் மிக அலாதியான பிரியம் உள்ளவர். இந்த சுதாமர் தான் நண்பருக்காக பந்தை தேடிக்கொடு என்று சொல்லி கிருஷ்ணரை யமுனை நதிக்கரையில் குதிக்க வைத்து காளிங்கன் என்கிற பாம்பை வதம் செய்ய வைத்தவர். இந்த சுதாமருக்கு பிறவியிலேயே கண் கிடையாது. இவர் ஒரு நாள், ஏன் கிருஷ்ணா, எல்லோரும் நீ அழகாக இருப்பதாக சொல்கிறார்கள், நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருப்ப, சேட்டையெல்லாம் நிறைய பண்ணுவ, வெண்ணையெல்லாம் திருடி தும்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் உன்னை பார்க்கவே முடியலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சாபம், எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனைங்கிறார். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், நீ உண்மையிலேயே என் மீது நட்பும் அன்பும் வைத்திருந்தால், பக்தியும் வைத்திருந்தால், இப்பொழுது உன் கண்களை திறந்து பார், உன்னால் என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிறார். சுதாமர் அப்படியே, ஆஹா என்ன அழகான காட்சி, எவ்வளவு மர்மமான அன்பான பாசமான புன்னகை, உன்னுடைய புன்னகையில் உலகமே விழுந்து விடுமே கிருஷ்ணா. ஆமாம், அதை எதற்காக தலையிலே ஒரு மயில் இறகு வைத்திருக்கிறாய், கண் தெரியாதவர் பிறவியிலேயே இவ்வளவு தூரம் வர்ணிக்கிறார் அப்படின்னா அவர் கண் பார்வை வந்துருச்சுன்னு அர்த்தம். கிருஷ்ணர் மீது, நம்முடைய கடவுள் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்களுக்கு கண்கள் தெரியும், குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள். இந்து மதத்திலிருந்து திருடியவர்கள் இதை உணர்வார்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.